பிசி சைக்காலஜி டெஸ்ட் நம்பர் 1ஓட எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4 பவர் 11 அண்ட் தென் என்ன அப்படின்னா இன்டு 7 பவர் 5 மல்டிபிளிகேஷன் 11 பவர் 2 என்ற பெருக்கல் பலனில் உள்ள பகா காரணிகளின் மொத்த எண்ணிக்கை என்ன? பகா காரணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பரை பிரிக்கவே முடியாது. அந்த நம்பரை அதே நம்பரா தான் பிரிக்க முடியும். ஆனா இங்க ஒரு நம்பர் இருக்கு. பட் ஆனா இந்த 4 அப்படிங்கிற நம்பரை நம்மளால என்னவா பிரிக்க முடியும்? 2 கிராஸ் 2ன்னு பிரிக்க முடியும். அப்ப இது பகா காரணி கிடையாது. ஓகே, 7 பவர் 5 அப்படிங்கிறது ஓகே, 11 ஸ்கொயர் அப்படிங்கிறது ஓகே. அப்ப பகா காரணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப 2ன்னு நம்பர் எடுத்துங்களேன், இதை பிரிக்க முடியாது. நீங்க 2 கிராஸ் 1ங்களா, அது ஓகே. 1 அப்படிங்கிறது காமன். ஆனா 2 என்ன பண்ண முடியாது, வேற நம்பரா பிரிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல இந்த 4 பவர் 11 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா 2 பவர் ஸ்கொயர் அதுக்கு மேல 11 ரெண்டுத்தையும் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணிட்டா 2 பவர் 22ன்னு மாறிடும். அப்ப இப்ப பாருங்க, மொத்தமா 2ல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா 22 நம்பர்ஸ் இருக்கு. 7ல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா 5 நம்பர்ஸ் இருக்கு. 11ல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 29. ஓகேவா? சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட்ஸ் என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 64 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 36 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 20x. இப்ப இந்த மாதிரி சம்ஸ்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ ஒரு ஹை பவர் கொடுத்திருக்காங்க 64 ஸ்கொயர் 36 ஸ்கொயர். கான்செப்ட் தெரியாம ஃபார்முலா தெரியாம இருந்தா அப்ப மிஸ்டேக் பண்ணலாம். நமக்கு ஃபார்முலா இதுக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை யூஸ் பண்ணுவோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வந்தா அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுத முடியும். ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம். அப்ப ஏ வர இடத்துல 64 இந்த 2 இருக்கிறதுனால 64 பிளஸ் 36 இன்டூ 64 மைனஸ் 36 இட்ஸ் ஈக்குவல் டு 20x. ஸோ 100 கிடைக்குது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா மல்டிபிளிகேஷன்ஸ். 64ல 36 அப்படிங்கறது சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்னா 14. 14ல 6 போயிடுச்சு அப்படின்னா 8. ஓகேவா? சோ ஓவரால் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 28 அப்படிங்கிறது ரிமைண்டர்ஸ் கிடைக்கும். இங்க ஈக்குவல் டு என்ன இருக்கு அப்படின்னா 20x. நமக்கு தேவை எக்ஸ். இந்த 20ய இங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 20யையும் 100யையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 5. அப்ப 5 into 28 அப்படிங்கிறது 140. அப்ப எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 140. ஆப்ஷன் டி. சோ இந்த சம பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா 45ஆல் முழுமையாக வகுப்படும். கீழே ஏதோ ஒரு 4 நம்பர்ஸ் இருக்கு, 45ஆல முழுமையாக வகுப்படணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. 45வது டேபிள் நம்மளால யூஸ் பண்ண முடியுமா? 4த்துக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் 45 அப்படிங்கிற நம்பரை 2ஆ பிரிக்கலாம். என்னன்னு பிரிக்கலாம் அப்படின்னா 9 அப்படின்னு ஒரு டேபிள் பிக்கஸ்ட் டேபிளா பிரிக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா 5 அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஒரு டேபிள் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா 45ங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 15th டேபிளா பிரிக்கலாம். இன்னொன்னு என்ன பாருங்க அப்படின்னா 3rd டேபிளா பிரிக்கலாம். ஓகேவா? சோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 45ஆல ஒரு நம்பர் டிவைட் ஆகுது அப்படின்னா 45ஓட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு? 3 இருக்கு, அதுக்கு அடுத்தது 5 இருக்கு, அதுக்கு அடுத்தது 9 இருக்கு, அதுக்கு அடுத்தது 15 இருக்கு. இந்த 3 நம்பராலையும் அந்த நம்பர் டிவைட் ஆகணும். ஒரு நம்பர் 4 நம்பர் ஒரு நம்பர் 45ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா இந்த 4 நம்பர்லாரையும் டிவைட் ஆகும். இல்ல ஒரு பியூட்டிஃபுல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எப்ப 15ஆல டிவைட் ஆகுதோ அது 5ஆல டிவைட் ஆகும். எப்ப 3ஆல டிவைட் ஆகுதோ 9ஆல டிவைட் ஆகும். அப்ப 9யையும்
15ஆல எந்த நம்பர் டிவைட் ஆகுதோ அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டேர்மோட என்னது அப்படின்னா டிவைசர், முழுமையாக வகுப்படக்கூடிய எண். இப்ப 9ஆல ஒரு நம்பர் டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்து அதை 9ஆல டிவைட் அந்த சமேஷனை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 9 டிவைட் ஆகும். இப்ப இங்க பாருங்க 1 + 8 9, 9ஓட 1 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 10, 10ஓட 5 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 15, 15ஓட 6 ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்னப்பா கிடைக்குது 21, 21 9ஆல டிவைட் ஆகுமா? அப்ப இந்த நம்பர் கிடையாது. சரி, இப்ப 3 3 6 + 7 8, 8 + 4 12, 12 + 5 17, இந்த நம்பர் டிவைட் ஆகுமா? இதுவும் ஆகாது. சரி, ஓகே. இங்க இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 2, அதுக்கு அடுத்தது ஒரு 2 கொடுத்துருக்காங்க 4, 4 + 6 என்ன அப்படின்னா 10, 10 plus என்ன அப்படின்னா 18, 18 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பா 9ஆல டிவைட் ஆகும். ஸோ ஒரு பாசிபிலிட்டி, இதை மட்டும் பார்த்துப்போம், செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய நம்பர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2 3 3 அப்படிங்கிறப்ப 8, இதுவும் என்ன அப்படின்னா சேம் 18 தான் கிடைக்குது. ஸோ இதுவும் 9ஆல டிவைட் ஆகுது. அப்ப 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப இதுல எது 15ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? 15ஆல டிவைட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ 15ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா அது 3ஆல டிவைட் ஆகணும், 5ஆல டிவைட் ஆகணும். சரிங்களா? இந்த 2 நம்பருமே 5ஆல டிவைட் ஆகும். ஸோ 15ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ 1 டைம்ஸ் அப்படிங்கிறது 15 இருக்கும். பேலன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னப்பா 5. ஸோ 2, இதுல 15ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்கும் 45, பேலன்ஸ் 7. ஸோ 8, 78 அப்படிங்கிறப்ப 75ங்கிறது 5 டைம்ஸ் இருக்கும், பேலன்ஸ் 3 36. 36 அப்படிங்கிறப்ப என்னப்பா வந்துடும் 6 டைம்ஸ் இருக்கும் 30, பேலன்ஸ் 6 0. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15ஆல 4 டைம்ஸ். அப்ப இதை நீங்க செக் பண்ணவே தேவையில்லை, இதுலயே ஆன்சர் நமக்கு கிடைச்சிடுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 15ஆலையும் 9ஆலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எது அப்படின்னா 202860. இது 45ஆல முழுமையா டிவைட் ஆகும். ஸோ இங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. அது என்ன அப்படின்னா ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆட் நம்பர், ஒற்றை எண். அதே போல பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒற்றை எண். பின் வருவனவற்றுள் எது இரட்டை எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், எது இரட்டை எண்ணா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்களேன், ஒரு நம்பர் என்ன அப்படின்னா இதை 3ன்னு எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 3ன்னு வச்சுப்போம். பி ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஒரு 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சிம்பிளா இருக்கும். இல்ல 5 அப்படின்னு வச்சுப்போம். ஒற்றைப்படை எண்கள். ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்கலாம். ஏ பிளஸ் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 + 5 இட்ஸ் ஈக்குவல் டு என்னப்பா 8. ஒற்றை எண்களையும் கூட்டினா கண்டிப்பா ஒரு இரட்டைப்படை எண் தான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அதனால வேற எதுவுமே நீங்க செக் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும் வேற எதுவும் செக் பண்ணவே தேவையில்லை. ஏ பிளஸ் பி வேணா இந்த ஒரு ஆப்ஷன் எடுத்துக்குமா, சிங்கிற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஏங்கிறது என்னப்பா 3, பிங்கிறது என்னது சாரி ஏபி தானே, ஏபி எங்க எழுதிப்போம், இங்க 3 எழுதிக்கலாம். அப்ப 3 × 5 த ரிசல்ட் இஸ் 15. 15 ஆன்சர் கிடைச்சிருக்கு. அது இரட்டைப்படை எண் கிடையாது, ஒற்றைப்படை எண். டி எடுத்துக்கங்களேன், என்ன கொடுத்திருக்கான் ஏபி +2. சரி, 15 விட ஒரு +2 பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைச்சிடும் 17. அதுவும் ஒற்றைப்படை எண் தான். அப்ப ஆப்ஷன் ஏவே கரெக்டான ஆன்சர் தான். 4த்துல 1 தான் ரைட்டு. மத்ததெல்லாம் செக் பண்ணிட்டு டயத்தை லாஸ் பண்ணாதீங்க. ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா 2 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் என்னது இரட்டை எண். சோ இந்த மாதிரி கேட்பாங்க, the largest 4-digit number exactly divisible by 88. இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்துருவாங்க. இதை 2 ஆங்கிள் ஃபேக்டர் பேஸ் பண்ணி போடலாம். இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்மை அப்படியே டிவைட் பண்ணி பாக்குறது, அப்படியே நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்ப என்ன அப்படின்னா 4-digit நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா
நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 10,000 5 டிஜிட் நம்பர் ஒன்னு எடுத்துக்கணும். 5 டிஜிட் நம்பர்ல ஸ்டார்டிங் நம்பர் எடுத்துக்கணும். சோ இதை 88 டிவைட் பண்ண போறோம். சரிங்களா? 8 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா we will get the answer. சோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 100 எடுத்துக்கிறோம். 1 டைம்ஸ் இருக்கும். என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 88. பேலன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 22. சோ இந்த 0 அப்படிங்கறத கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 2 டைம்ஸ் 160 176 176. அதுல 10ல 6 போயிடுச்சு அப்படின்னா 4. அடுத்த 1. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 11ல 7 போயிடுச்சு அப்படின்னா 4. ஓகே 44. அண்ட் தென் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த 0வை எடுத்துக்கிறேன். ஏன்னா 44 அப்படிங்கிறப்ப வராது. சோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா 440 அப்படின்னு வந்துடும். 88 டிவைட் பண்றப்ப என்ன அப்படின்னா 440 அப்படிங்கிறது 44 வந்தது. சோ ரிமைனிங் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10ல 6 போயிடுச்சுன்னா 4, பேலன்ஸ் 1, 11ல 7. ஓகே 44 தான். இதை 0. இப்போ எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 880 அப்படிங்கிறது 10 டைம்ஸ். அப்ப இதுல பாதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 440. சோ 5 டைம்ஸ் வந்திருக்கு. எது அப்படின்னா 440. ஓகேவா? சோ ஆன்சர் என்ன அப்படின்னா 0. இப்ப சொல்றது புரியுதா? ஓகேவா? அப்ப இந்த 10,000 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 88 டிவைட் ஆகக்கூடிய நம்பரா இருக்கு. சரிங்களா? ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கலாம். சாரிப்பா, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்திருக்கு பாருங்க. இது 120 தானே வரணும். ஓகேவா? 120. சோ 120 அப்படிங்கிறப்ப எவ்வளவு டைம்ஸ் தான் இருந்திருக்கும் அப்படின்னா 88 அப்படிங்கிறது 1 டைம்ஸ் தான் இருந்திருக்கும். ஏன்னா ஈஸி டு சே. சரிங்களா? ஒரு 1 மாறுனதுனால எவ்வளவு மிஸ்டேக் வருது பாருங்க. ஓகேவா? குட். சோ 0 0 0 0 88 1 டைம்ஸ் இருக்கும். 88 டிவைடட் பை என்ன கிடைச்சிருது 12 120. 120 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 1 டைம்ஸ் இருக்கும் 88. சோ இதுல ஒரு 12 அதுல ஒரு 20 என்னது அப்படின்னா 32. சோ 32 அப்படிங்கிறப்ப இந்த 0 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேவா? 320. 320 அப்படிங்கிறப்ப 88 அப்படிங்கிறப்ப 3 டைம்ஸ் இருக்கும். 88 into 3. 3 into 4 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 24. பேலன்ஸ் 2. 3 into 8 24 26. என்ன அப்படின்னா 264. சோ 10ல 4 போயிடுச்சு அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6. 11ல 6 போயிடுச்சு அப்படின்னா 5. ஓகேவா? சோ இங்க 1 தான் இருக்கும். இங்க இருந்து நீங்க கிரெடிட் வாங்குனீங்க அப்படின்னா 11ல 6 போயிடுச்சு அப்படின்னா 5. இங்க 10 இருந்தது. 10ல 4 போயிடுச்சு அப்படின்னா 6. ஓகே. இப்ப இங்க 2க்கு என்ன ஆயிடும் அப்படின்னா 0. ஓகே. எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 56. அப்ப ரிமைண்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 56. சரிங்களா? அப்ப 56 அப்படிங்கிறத இதுல சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்ப எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 9944. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாத்தீங்களா? இந்த இடத்துல ஒரு 2 மாறினதுனால சமயம் எவ்வளவு தூரம் கொண்டு போகுது அப்படின்ட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணிடும், டயத்தை லாஸ் பண்ணி விட்டுரும். சரிங்களா? கவனமா இருக்கும். சோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வகுத்தல் கணக்கில் வகுக்கும் எண் ஈவு போல 10 மடங்கும் மீதியை போல 4 மடங்கு ஆகும். இந்த வேர்டிங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க வர்றதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஈவு. இது வகுக்கும் எண், இது வகுபடும் எண்.
அதுக்கப்புறம் ஃபைனலா கிடைக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா மீதி. ஓகேவா? இப்ப மீதி எவ்வளவு கிடைச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 46. அங்க இந்த ஈவு இருக்கு பாத்தீங்களா, இங்க வகுக்கும் எண் இருக்குல்ல, வகுத்தல் கணக்கில் வகுக்கும் எண். வகுக்கும் எண் எப்படி இருக்கான், ஈவு இருக்குல்லப்பா, ஈவு போல 10 மடங்கு, மீதியை போல எத்தனை மடங்கு, 5 மடங்கு. மீதி எவ்வளவு இங்க கிடைச்சிருக்கு பாருங்க, 46. ரைட்டா? மீதி எவ்வளவு, 46. அப்ப 46 5ஆல பெருக்கணும் என்ன வந்துடும், என்ன வருது, 230. அப்ப இந்த இடத்துல 230 அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஈவு என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 23ன்னு இருந்திருக்கும். ரைட்டா? ஏன்னா இப்ப பாருங்க கரெக்டாக வரும் பாருங்க, 46 5ஆல பெருக்கினா 230, 23 10ஆல பெருக்கலாம் என்னது 230. அதுதான் வகுக்கும் எண். ஓகேவா? இப்ப என்னைக்குமே வகுபடும் எண் அதுல என்ன இருக்கும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், வகுக்கும் எண் மல்டிபிளிகேஷன் ஈவு, அதோட எதை சேர்த்துக்கணும் அப்படின்னா மீதியை சேர்த்துக்கணும். வகுக்கும், அதாவது வகுபடும் எண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவன் கேட்டிருக்கிறது வகுபடும் எண்ணை தான் கேட்டிருக்கான். வகுக்கும் எண்ணையும் ஈவையையும் மல்டிபிளிகேஷன் பண்ணி பிளஸ் மீதியை சேர்க்கணும். அப்ப வகுக்கும் எண் எவ்வளவு அப்படின்னா 230, ஈவு எவ்வளவு 23, மீதி எவ்வளவு அப்படின்னா 46. ஓகேவா? சோ இங்க என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 5296. ஓகேவா? 90 பிளஸ் 46, ஆன்சர் என்ன அப்படின்னா 5336. ஓகேவா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. வகுபடும் எண் வேண்டும் என்றால் என்னது, வகுப்படும் எண் வேணும்னா வகுக்கும் எண் இன்டு ஈவு பிளஸ் மீதி அப்படின்னு போடணும். என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா, ஒரு நேர்மறை தகு பின்னத்திற்கும் அதன் தலைகீழுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு பின்னம் அப்படின்னு சொல்லிட்டான். அது எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னா எக்ஸ். ஒரு பின்னம் அப்படின்னா எக்ஸ் பை ஒய்ன்னு இருக்கும். அதோட தலைகீழ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒய் டிவைடட் பை எக்ஸ். ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா 9 டிவைடட் பை 20. சோ இந்த மாதிரி இருக்கு. இதை சிம்பிளிபிகேஷன் பண்ணலாம். இதை கிராஸ் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஒய் இட்ஸ் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 20. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஒய் இட்ஸ் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 20. சரிங்களா? சோ இதை சிம்பிளிபிகேஷன்ஸ் பண்ணி போடுவாங்கப்பா. கொஞ்சம் டெக்னிக்கலா போடணும், எனக்கு ஆன்சர் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி போடலாம். எப்படின்னா இந்த 20ன்னு இருக்குல்லப்ப, ரெண்டு நம்பரை மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணனா என்ன கிடைக்குது, 20 கிடைக்குது. அப்படி இருக்கிற மாதிரி ஏதாவது நம்பர் பாருங்களேன். ரெண்டு நம்பரை மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணா 20, அதாவது அந்த எக்ஸையும் ஒய்யையும் மல்டிபிளிகேஷன் பண்ணா 20 கிடைக்கும். 3 into 5 15, 3 into 10 30, 4 into 5 20, 5 into 4 20. ரெண்டு ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஒருவேளை இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹலோ சார், சார்
ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன் சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், குட் ஆஃப்டர்நூன். கிளாஸ் ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கு சார். இன்னும் ஒரு 1 hour ஆகும் முடிய இருக்குது. நான் 1 hour கழிச்சு கால் பண்ணுவா சார்? இல்லை சார், நோ மோர் இஷ்யூ சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா xy இட்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 9 டிவைடட் பை 20. அப்ப xy அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க 4, அதுக்கு அடுத்தது இது 5. ஸோ ஒருவேளை 5/4 மைனஸ் 4 டிவைடட் பை 5 அப்படின்னு வந்திருந்தா கிராஸ் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணி பாருங்க என்ன வருது. 5 into 5 25, 4 into 4 16 divided by 20. அப்ப 9 divided by 20 அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஓகேவா? இப்ப புரியுதா? So இந்த 5/4 minus 4/5. அப்ப the xy அப்படிங்கிற டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா 5 divided by 4. ஆப்ஷன் D is the correct answer. Good. Next one. பின்வரும் எண்களில் எத்தனை எண்கள் 132 ஆல் வகுப்படும்? ஓகேப்பா, அதே சேம் ப்ரொசீஜர். 132 கூட நமக்கு டேபிள்ஸ் தெரியுமா? தெரியாது. அப்ப 132ஓட டேபிள்ஸ் வந்து பிரிச்சோம் அப்படின்னா 132 பிரிங்க. எதால பிரிக்கலாம் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 6. அதுக்கு அடுத்த 66. அதுக்கு அடுத்த 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 33. அதுக்கு அடுத்த 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11. ஓகேவா? சோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 அப்படிங்கிறது ஓகே காமன். அதை எப்படி எழுதிடலாம் அப்படின்னா 4 cross 3 cross 11. ஓகேவா? சோ இவ்வளவு டேர்ம்ஸால இது டிவைட் ஆகும். 4ஆல டிவைட் ஆகணும், 3ஆல டிவைட் ஆகணும், அண்ட் தென் 11ஆல டிவைட் ஆகும். அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஷியோரா எதால டிவைட் ஆகும்? 132ஆல டிவைட் ஆகும். இப்ப 3ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். 3ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு கேஸ் இருக்கு. என்ன கேஸ் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3ஆல டிவைட் ஆகுற நம்பர் கிடைக்கும். சரிங்களா? அதே போல லாஸ்ட் நம்பர் 2 டிஜிட் மட்டும் நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாம்? 2 டிஜிட் மட்டும் எதால டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். டிவைடட் பை 4 ஆகுது பாத்தீங்க அப்படின்னா 4ஆல டிவைட் ஆகுற நம்பரை கண்டுபிடிக்கலாம். சோ 4ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன அப்படின்னா 64 டிவைட் ஆகும், 96 டிவைட் ஆகும், 62 டிவைட் ஆகாது, 92 டிவைட் ஆகும், 68 என்ன அப்படின்னா டிவைட் ஆகும். அதுக்கு அடுத்தது 78 வந்து பாத்தீங்க அப்படின்னா 38 அப்படின்னு வரும், டிவைட் ஆகாது. 84 இப்ப இந்த ஒரு நம்பர் எடுத்துருங்க, கிடையாது. சரிங்களா? ராங். சோ 84 அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகும். 36 டிவைட் ஆகும். இப்ப எல்லாமே 4ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? அப்ப 4ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பரா தான் எல்லாமே இருக்கு. அண்ட் தென் இதுல என்ன அப்படின்னா 3ஆல டிவைட் ஆகுமா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கலாம். 3ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 3 அப்படின்னு கிடைக்கும். 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 டிவைட் ஆகும். இதுவே என்ன அப்படின்னா 18 டிவைட் ஆகும். இதுவே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8 plus 6 என்ன அப்படின்னா 14, 14 plus 9 23. சரிங்களா? சோ இது 3ஆல டிவைட் ஆகாது. இந்த நம்பர் எடுத்துடலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா 792. இதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18. இந்த டேர்ம் என்ன அப்படின்னா 18. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. ஆட் பண்ணி பார்த்தா இந்த நம்பர் மட்டும் தான் இருக்காது. இப்ப என்னென்ன நம்பர் இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்கு. இப்ப 11ஆல டிவைட் ஆகுமா அப்படிங்கறத செக் பண்ணணும். 11ஆல டிவைட் பண்ணி பாத்துருங்க. 11ஆல டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 6336. இதை 11ஆல டிவைட் பண்ணுங்க. எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்? 5 டைம்ஸ் இருக்கும். 55. 55 அப்படிங்கிறப்ப 63 அப்படிங்கிறப்ப பேலன்ஸ் 8 83. அதுல 77 வரைக்கும் போகும். அதுக்கு அடுத்தது இதுல ஒரு 3. அப்ப இது டிவைட் ஆகுது. இந்த நம்பர் கண்டிப்பா டிவைட் ஆகும்.
அடுத்தது 5184 எடுத்துங்க. இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா 11ஆல டிவைட் பண்ண போறோம். 11ஆல டிவைட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 44 4 டைம்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன டேர்ம்ஸ் அப்படின்னா 78. ஓகேவா? 78 அப்படிங்கிறப்ப 77 அப்படிங்கிறது 7 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? சாரி 11ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 44, பேலன்ஸ் 6 77. அடுத்தது 78 அப்படிங்கிறப்ப 7 டைம்ஸ் 77, பேலன்ஸ் 1 14. இது டிவைட் ஆகாது. ஓகேவா? இந்த நம்பர் டிவைட் ஆகுது, இங்கே டிவைட் ஆகுது, இந்த டிவைட் ஆகுது. அப்ப மினிமம் ஆப்ஷனே 4 தான் கொடுத்துருக்கான். இப்ப பேலன்ஸ் இருக்கிற அந்த 4 நம்பர்ஸ் டிவைட் ஆகும். இப்ப இது வந்து என்னது அப்படின்னா பிரிண்டிங் எரர் 5184 அப்படிங்கிறது. சரிங்களா? அதை ஒரி பண்ணிக்காதீங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த 4 நம்பர்ஸ் எதால டிவைட் ஆகும் அப்படின்னா இந்த நம்பர்ஸால டிவைட் ஆகும். ஸோ ஒரு சிம்பிளான அனாலஜி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்ப 6 வந்து 36 அப்படின்னா என்ன அர்த்தம்? 6ஓட ஸ்கொயர் போட்டிருக்கீங்க. இப்ப 9 என்னன்னு கேட்டா சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவீங்க. 9 ஸ்கொயர் என்னப்பா 81. சிம்பிளான சம் தான். சரிங்களா? ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆனா இதே மாடல் கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எம்மோட கோட் என்னன்னு ஒரு டேர்ம் கொடுத்திருக்கான். அதுக்கு அடுத்தது எதோட கோட் அப்படின்னா ஓவோட கோட் கொடுத்திருக்கான். ஒன்னு 13, இன்னொன்னு என்ன அப்படின்னா 11. நார்மலா எம்முக்கு வந்து நாம எழுதுறது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் பிரகாரம் 13 எழுதுவோம். இங்க ஆர்டர் பிரகாரம் என்ன எழுதிருப்போம் அப்படின்னா 15 எழுதிருப்போம். சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன், என்ன வருது? 26 வருது பாருங்க. இப்ப அப்ப என்ன பண்ணிருக்கான்? 26ல இருந்து 13 கழிச்சு இங்க எழுதியிருக்கான். 26ல இருந்து ஒரு 15 சப்ட்ராக்ட் பண்ணி 11 எழுதியிருக்கான். அப்ப ஹச்சோட லெட்டர் என்ன? ஹச்சுக்கு நார்மலா என்ன எழுத்து எழுதுவோம்? 8. ஜே அப்படிங்கிறதுக்கு என்ன டேர்ம்ஸ் எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10. சோ 26 மைனஸ் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா 8. அதே போல 26 மைனஸ் 10 என்ன ஒரு ரிசல்ட் 16. 8 போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆன்சர்? 18. ஆப்ஷன் பி. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. சோ இதெல்லாம் ஒரு சிம்பிளான அனாலஜி தான். சரிங்களா? சோ என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா 1 2 3 இதோட ஸ்கொயர் 1 3 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப 2 3 5 என்ன வரும்னு கேட்டிருக்கான். நல்லா புரிஞ்சுங்க. 1ங்கிற நம்பர் இங்க போயிடுச்சு, 3ங்கிற நம்பர் போயிடுச்சு, ஸ்கொயர் மேல போயிடுச்சு. அப்ப என்ன வருங்க? 2 இங்க இருக்கும், 5 இங்க இருக்கும், கியூப் இங்க போயிடும். சிம்பிள். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிறது ஒண்ணுமே இல்லை. இங்க என்ன இருக்கோ சேம் டிட்டோ அப்படியே ஒர்க் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். வெரி ஈஸி. எம்மோட நம்பர் என்ன? 13. என்னோட நம்பர் என்ன? 14. இப்ப நல்லா புரிஞ்சுங்க. A to 26 வரைக்கும் A to Z எப்படி மாத்தி வச்சுக்கணும்? 1 to 26 அப்படின்னு நம்பர்ஸா மாத்தி வச்சிடணும். சரிங்களா? நம்பர்ஸா மாத்தி வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும். சோ இந்த டேர்ம் என்ன அப்படின்னா 6, இந்த டேர்ம் என்ன அப்படின்னா 18. சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கிறாங்க? 8:24. So 8 cross 3 it's equal to 24. அப்ப இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா 32ன்னு வந்திருக்கு. இங்க என்ன நம்பர் வந்திருக்கும்? சோ ஏதோ நம்பரை மல்டிபிளிகேஷன்ஸ் 1 3ஆல மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணா 32 வரணும். இன்கேஸ் 4ஆல மல்டிபிளிகேஷன் பண்ணிருப்பாங்களா? இங்க 8 கிராஸ் 3 தானே கொடுத்துருக்கான். இங்க எப்படி உடனே 4 வர முடியும்? பாசிபிலிட்டி கம்மி. இதுதான் இங்க 8 இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்கப்பா. நிறைய பேர் 8 தான் போட்டிருப்பீங்க. இது ராங். 8 into 3 தானே கொடுத்துருக்கான். அப்ப சோ வேற ஏதோ லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக் இருக்கலாம்? யோசிங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு சூப்பரான லாஜிக்கை வந்து ஃபெட்ச் பண்ணிருக்காங்க. என்ன லாஜிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னா 32 இருக்கு. ஓகேவா? சோ 8 இங்க என்ன அப்படின்னா 24. பாருங்களேன்,
2 plus 4 என்னப்பா 8. இதை இப்படிதான் லாஜிக் கனெக்ட் பண்ணும். அப்ப நமக்கு என்ன வேணும் 32. அப்ப 3 plus 2 என்ன ஆன்சர் அப்படின்னா 6. இங்க என்ன வரும் அப்படின்னா 6. ஆப்ஷன் பி. புரியுதா? எல்லாரும் நம்ம இந்த ஒரு ரவுண்டுக்குள்ள இருப்போம். இது ராங். சோ அது பார்த்தா வேத்து கண்டுபிடிச்சிருவீங்க. 144 என்னதுப்பா 10. சோ இது என்னன்னு நமக்கு தெரியும் 12 ஸ்கொயர். இது என்ன அப்படின்னா 10. அப்ப இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா 12 அப்படிங்கிற நம்பர்ல இருந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கொடுத்துட்டாங்க ரிசல்ட் 10 கொடுத்துட்டாங்க. இங்க என்ன இருக்கு அப்படின்னா 169. சோ இது எதோட ஸ்கொயர் 13 ஸ்கொயர். அப்ப ரிசல்ட் என்ன அப்படின்னா 11. எப்படின்னா 13ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 சாரி 11. ஆப்ஷன் பி. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான சம் வரப்போதான்ப்பா என்ன அப்படின்னா சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு சாப்டர் மேலேயே லைக் வருது. ஏன் அப்படின்னா இப்ப 9 அதோட ரிலேஷன்ஸ் என்ன 8. எப்படி இது ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க இப்ப -1 பண்ணியிருக்கான்னு சொல்லுவோம். அவ்வளவுதானே. ஓகேவா? இப்ப 16:2 அப்படிங்கிறப்ப பாருங்களேன் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க. 15 அப்படின்னு கொடுத்திருந்தா ஓகே லாஜிக் ரைட். இல்லையே வேற என்ன நம்பர் கொடுத்துருக்கான் 17 கொடுத்துருக்கான் 16 கொடுத்துருக்கான். கண்டிப்பா எது கொடுக்கல 15 கொடுக்கல. இன்கேஸ் 15 அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தா கன்ஃபார்ம் ரைட். பட் ஆனா கொடுக்கல. கொடுக்கல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன லாஜிக் இந்த 9 அப்படிங்கிற நம்பரையும் 8ங்கிற நம்பரையும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இது இவர் யாரு தெரியுங்களா 3 ஸ்கொயர் ரைட்டா. இவரு யாரு தெரியுங்களா 2 கியூப். 2க்கு அடுத்து என்ன வந்திருக்கு 3 வந்திருக்கு. டிஃபரன்ஸ் கம்மி பண்ணிருக்காங்க. இந்த 16 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயர் 4 ஸ்கொயர். ஓகேவா தானே. அப்ப 4 ஸ்கொயர் அப்படிங்கிறது 16. இப்ப இங்க என்ன வந்திருக்கணும் அதை விட ஒண்ணு கம்மியா வந்திருக்கணும். ஆனா கியூப் வந்திருக்கணும். அப்ப கியூப் வந்தது அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 27. இங்க 2னா இங்க 3, இங்க 3னா இங்க 4. இதுல மாற்றம் இல்லை. இப்ப புரியுதா? இந்த கொஸ்டினை கொஞ்சம் சரி பண்ணிங்க. என்ன அப்படின்னா 4 இலக்க எண்ணை 381 வகுக்க மீதி அதாவது ஒரு 4 இலக்க எண்ணை ஏ என்ற எண்ணால் வகுக்க. ஃபுல்லாவே எழுதுறேன். அகைன் ஒரு தடவை எழுதுறேன். சம ஃபுல்லாவே எழுதிரும். ஒரு 4 இலக்க எண்ணை ஏ என்ற எண்ணால் வகுக்க முன்னூத்தி 81
மீதி கிடைத்தது. எனில் 11 வகுக்க என்ன மீதி கிடைக்கும்? ஏதோ ஒரு நம்பர் இருந்திருக்கு, அது எக்ஸ். அந்த எக்ஸை ஏவால டிவைட் பண்றாங்க. அப்ப கோஷன் கிடைச்சிருக்கும், இன்னொன்னு என்ன கிடைச்சிருக்கும்? ரிமைண்டர். ரிமைண்டர் தான் 381. இப்ப அதே எக்ஸ்ங்கிற நம்பரை 11ஆல டிவைட் பண்றாங்க. அப்ப அதுக்கும் கோஷன் கிடைக்கும். இப்ப ரிமைண்டர் என்ன கிடைக்கணும் கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்கு, அதை சரி பண்ணிங்க. ஓகேவா? இவ்வளவுதான். இப்ப நல்லா புரிஞ்சுங்க. 11ஆல டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா ஒரு மீதி கோஷன் வரைக்கும் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்த ரிமைண்டர் கிடைக்க போகுது. அப்ப 381ங்கிறது அந்த நம்பர் தான். அந்த நம்பர்ல ஒரு பகுதி மீதியா ஒதுங்கி இருக்கு. அதையும் நீங்க எதாலதான் டிவைட் பண்ணி ஆகணும் அப்படின்னா 381ங்கிற நம்பரை எதாலதான் டிவைட் பண்ணி ஆகணும்? 11ஆல தான் டிவைட் பண்ணி ஆகணும். ஏன்னா மீதி இருந்தாலும் அதை 11ஆல தானே டிவைட் பண்ணும். அப்ப 11ஆல டிவைட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 3 டைம்ஸ் அப்படிங்கிறது 33, பேலன்ஸ் 51. சோ இதுல 4 டைம்ஸ் இருக்கும், 44. பேலன்ஸ் என்ன வருது? 7. அப்ப 11ஆல இந்த நம்பர் மீதி கிடைச்சது பாருங்க, அதை வகுத்தாலே போதும். அதுல வர மீதி தான் இங்க அந்த எண்ண 11ஆல வகுக்கிறப்ப கிடைக்கும். ஓகேவா? சோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, 7. விடுபட்ட எண்ணை காண்க. 46. ஐம்பத்தி 6, 67, 80, 104. இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு உண்டான வித்தியாசம் எவ்வளவு பாருங்க? 10. இந்த ரெண்டு நம்பருக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா 11. ஆனா இந்த நம்பருக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா 13. இப்ப இங்க என்ன வரப்போகுது நமக்கு தெரியாது, இங்கேயும் என்ன வந்திருக்குன்னு தெரியாது. சோ 10க்கு அடுத்தது 11 வந்திருக்கு, 11க்கு அடுத்து 13 வருது. ஒரு கண்டினியூட்டியா இல்ல பாத்தீங்களாப்பா? இப்ப வேற ஏதோ லாஜிக் பயன்படுத்துறாங்க. என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த நம்பரை பாருங்க, 4 plus 6 என்னதுப்பா? 10. 5 plus 6 56. 6 plus 7 13. அப்ப அடுத்த நம்பர் என்னவாதான் இருந்திருக்கும் அப்படின்னா 8 plus 0 என்னவா இருந்திருக்கும்? இங்க 8ன்னு இருந்திருக்கும். அப்ப என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும்? 88 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா 8 plus 88 என்னதுப்பா? 16. அதான் 104 இருக்கும். ஓகேவா? அப்ப விடுபட்ட நம்பர் என்ன அப்படின்னா பி. எப்படிலாம் லாஜிக் வைக்கிறாங்க பாத்தீங்களா? நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது என்னடா கஷ்டமா இருக்கேன்னு புரிஞ்சுக்க கூடாது. இந்த மாதிரிலாம் லாஜிக்ல சம்மு கேட்பான் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி லாஜிக்ல சம் கேட்பாங்க அப்படின்னு. ஓகேவா? சோ இதுக்கு அடுத்த டைம் என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா x ஈக்குவல் டு மைனஸ் 0.5 அப்படின்னா அதுல எது மிகச்சிறிய மதிப்பு? ஓகேவா? x ஈக்குவல் டு 0.5ன்னு கொடுத்துட்டான். இப்ப 2x பண்ணாலும் மதிப்பு வந்து என்ன ஆயிடும்? பெருசாயிடும். சரிங்களா? மைனஸ் 1.5ன்னு கிடைக்கும். அப்ப கேட்கலாம் பெருசாயிடுமா அப்படின்ட்டா கண்டிப்பா மைனஸ் நம்பர்ல எந்த அளவுக்கு வந்து இதாகுதோ அதான் என்னது அப்படின்னா மிகச்சிறியதா இருக்கும். இப்ப எக்ஸ் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னாலும் என்ன ஆயிடும்? பெருசாயிடும்.
இத 2 டிவைடட் பை எக்ஸ் போட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க 2 மைனஸ் 0.4 வந்துடும். சொல்றது புரியுதப்ப? இப்ப இந்த 1/x போடுறப்ப மட்டும்தான் அதுல இருக்கிற அந்த வேல்யூவை விட இது என்ன ஆகும், கம்மியா. ஓகேவா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க, என்னைக்குமே ஒரு நம்பரோட ரெசிப்ராக்கல்ஸ் தான் இருக்கிறதுலயே சின்னதா இருக்கும். மைண்ட்ல ஏத்திங்க, ஒரு நம்பரோட ரெசிப்ராக்கல்ஸ் எப்பொழுதுமே அதுக்கு அதை விட சின்னதா இருக்கும். அப்ப இருக்கிற மதிப்புல மிகச்சிறியது எது அப்படின்னா பி தான், 1/x. இது ஒரு சீரீஸ் என்ன கொடுத்திருக்கிறான் அப்படின்னா 1 bar 2 plus 1 bar 6 plus 1 bar 12 plus 1 bar 20 plus 1 bar 30 up to 1 bar plus n into n plus 1. So, இந்த 1 divided by 2 1 இருக்குல்லப்பா, இத 1 cross 2 எழுதலாம். இது என்ன எழுதலாம் அப்படின்னா 2 cross 3 எழுத முடியும். இதை எப்படி எழுதலாம், 1 divided by 3 cross 4 அப்படின்னு எழுதலாம். அதுக்கு அடுத்தது 1 divided by 4 cross 5 அப்படின்னு எழுதலாம். இந்த நம்பர் எப்படி எழுதலாம், 1 divided by 5 cross 6. சோ இப்படி எழுத முடியும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இதுக்குள்ள இந்த மாதிரி நம்பர்ஸ் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். ஓகேவா? இது இன்னொரு ஆங்கிள் எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த 1/2 அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்கல்ல, இதை வச்சு ஒரு ஐடியாலஜி எடுத்துடலாம். 1 bar 1 minus 1 bar 2 plus 1 bar 2 minus 1 bar 3 plus 1 bar 3 minus 1 bar 4 plus 1 bar 4 minus 1 bar 5 அப்படின்னு எழுதி இந்த டேர்ம் இருக்குல்ல, இது எப்படி எழுதுவீங்க, 1 bar n மைனஸ் 1 bar n plus 1 அப்படின்னு ஃபைனலா டேர்ம் எழுதுவோம். புரியுதுங்களா? இப்ப நல்லா புரிஞ்சுங்க, இந்த 1 அப்படியே தான் இருக்கும். இந்த 1 bar 2 1 bar 2 கேன்சல் ஆயிடும். 1 bar 3 1 bar 3 கேன்சல் ஆகும். 1 bar 4 1 bar 4 கேன்சல் ஆகும். பேலன்ஸ் என்ன அப்படின்னா 1. அதுக்கு அடுத்தது பிளஸ்
இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கிராஸ் மல்டிபிளிகேஷன்ஸ் ஆகும். ஆக்சுவலா என்ன அப்படின்னா இது n பிளஸ் ஒன், இங்க என்ன அப்படின்னா மைனஸ் n டிவைடட் பை n இன்டூ n பிளஸ் ஒன் அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? இந்த n கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவாப்பா? என்ன அப்படின்னா இந்த n பிளஸ் ஒன் இங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன், இங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன்ஸ் போகுது. ஆக்சுவலா இங்க ஒரு 1/n இருக்குல்லப்பா, இதுவும் கேன்சல் ஆயிடும். இந்த சீரிஸ் கண்டினியூட்டி தானே போயிட்டு இருக்கு. கண்டினியூவா போறதுனால நல்லா புரிஞ்சுங்க. இந்த கண்டினியூட்டி எப்படி அப்படின்னா இங்க இருக்கிற நம்பர் இங்க இருக்கிற நம்பர் கேன்சல் ஆகுது, இங்க இருக்கிற நம்பர் இங்க இருக்கிற நம்பர் கேன்சல் ஆகுது. அப்ப இங்க இருக்கிற நம்பர் இங்க இருக்கிற நம்பர் கேன்சல் ஆகிருக்கணும். அப்ப பேலன்ஸ் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா 1 மைனஸ் 1 டிவைடட் பை n பிளஸ் 1 மட்டும் தான் இருந்திருக்கும். ஏன்னா இங்க ஒரு 1 இருக்கு, இந்த லாஸ்ட் டேர்ம் மட்டும் தான் என்னது மிஞ்சி இருக்கு. கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா n பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் டிவைடட் பை n பிளஸ் ஒன் ரெண்டு கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன அப்படின்னா n டிவைட் பை n பிளஸ் ஒன். சிம்பிளான சம், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி மாடல் வந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. n டிவைடட் பை n பிளஸ் ஒன், n டிவைடட் பை n பிளஸ் ஒன் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சம் போட்டுடலாம். ஓகேவா? சோ இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இல்ல என்ன அப்படின்னா இந்த 1/n கேன்சல் ஆகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இங்க இங்க பாருங்களேன், 1/3 இங்க இருக்கு கேன்சல் ஆயிடுச்சு. 1/4 1/4 அப்படிதானே கேன்சல் ஆகுது. அப்ப இந்த 1/nக்கு இங்க ஒரு 1/n இருந்திருக்கணும்ல. சொல்றது புரியுதாப்பா? அப்ப இது கேன்சல் ஆயிருக்கும். அப்ப பேலன்ஸ் என்ன இருந்திருக்கும்? மைனஸ் ஒன் டிவைடட் பை n பிளஸ் ஒன் மட்டும் தான் இருந்திருக்கும். ஓகேவா? குட். ஆன்சர் என்ன அப்படின்னா n டிவைடட் பை n பிளஸ் ஒன். சோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, இந்த மாதிரி வகுக்கும் போது மீதி என்ன அப்படின்ட்டு. இந்த 15 டிவைடட் பை 23 இதை எதால டிவைட் பண்ண போறோம் அப்படின்னா 23 பவர் 23 அப்படின்ட்டான். ரெண்டுமே 19. இத எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 19 மைனஸ் 4 பவர் 23ன்னு எழுத முடியும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 19 பிளஸ் 4 டிவைடட் பை 23. ஸோ ரெண்டுத்துக்குமே எது காமன்? 19 அப்படிங்கிறது காமன். அப்ப 19ஆல அது டிவைட் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் மைனஸ் 4ன்னு கிடைக்கும்பா. ஹோல் பவர் என்னது? 23. இங்க என்ன கிடைக்கும்? 19ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா இங்க டிவைட்ல 19 இருக்கு, இன்னும் டிவைட் முடிக்கல. சோ பேலன்ஸ் என்ன கிடைக்குங்க? பிளஸ் 4 பவர் 23. பிளஸ் 4 பவர் 23 மைனஸ் 4 பவர் 23, 0 டிவைடட் பை 19, ஆன்சர் 0. ஓகேவா? 0 பை 19 0 தானே? சோ இங்க இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னா 72, அதுக்கு அடுத்த 63, 54 இந்த மாதிரி நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு. 72ல இருந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 63, அடுத்த 54. இந்த தொடரில் பூஜ்ஜியமாக இருக்கும் உறுப்பு எது அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனாவது உறுப்பு பூஜ்ஜியமாகணும்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு என்ன அப்படின்னா இத T1 வச்சுக்கலாம், T2, இது T3 அப் டு Tn வச்சுப்போம். அது 0ன்னு கிடைக்கணும். சோ Tn கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்குல்ல, Tn ஈக்குவல் டு A பிளஸ் n மைனஸ் ஒன் இன்டூ டி அப்படின்னு கிடைக்கும். அதுல இந்த இடத்துல அவனே சொல்லிட்டான் எனக்கு என்ன வேணும்? 0 வேணும் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றான். அப்ப A அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 72, n மைனஸ் ஒன் அப்படிங்கிறப்ப அப்படியே இருக்கட்டும். டி என்னப்பா தெரியுமா? சோ 63 இருக்கு, 54 இருக்கு, எவ்வளவு வருது? 9 9 என்ன ஆயிட்டே வருது?
கம்மியாயிட்டே வருது. அப்ப 9 தான் டி. 72 மைனஸ் 63 பாருங்க 9. சோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 72 இங்க போயிடுச்சு. இப்ப n மைனஸ் 1 அப்படியே வச்சுங்க இன்டூ 9 ஈக்குவல் டு மைனஸ் 72. ஆக்சுவலா இதை அப்படி மாத்தி கொண்டு எழுதியாச்சு. அப்ப n மைனஸ் 1 அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு 9ஆல இந்த 72 அப்படிங்கறத கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்? ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா இது வெறும் 9 கிடையாது, மைனஸ் 9. ஏன்னா 72ல 63 போயிடுச்சுன்னா மைனஸ் 9. அப்ப மைனஸ் 9 மைனஸ் 72 அப்படிங்கிறப்ப என்ன வந்துடும் அப்படின்னா 8. என்ன தானப்பா வேணும்? 8 plus 1 it's equal to 9. n equal to 9. Option C is the correct answer. ஒரு நாளின் பின்னமாக எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க 45. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 1 டே அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 24 hours. ஒரு 1 hour அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 60 minutes. சோ 1 minute அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் அப்படின்னா 60 seconds. இதுல 45 நிமிஷம் அப்படின்னு கொடுத்துட்டான். சோ 45 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நிமிடம் இங்க நம்மள்ட்ட இருக்கிறது எவ்வளவு அப்படின்னா 24 மணி. இத நிமிடங்களா மாத்தணும். அப்ப 45 24 நிமிடங்களா மாத்தினா 60. ரைட் தானே? சோ 3 டைம்ஸ் இருக்கும், இது 4 டைம்ஸ் இருக்கும். 3ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 8. அப்ப 1 bar 32 இஸ் த ரைட் ஆன்சர். 1 bar 32 இஸ் த ரைட் ஆன்சர். அதுல சிம்பிளான சம்பத் 0.01 உடன் ஏதோ ஒரு நம்பர் இருக்கு பிளஸ் எக்ஸ் இதை ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குமா? 1.1. அப்ப எக்ஸ் வேணா என்ன பண்ணுவீங்க? 1.1ல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். அப்ப 1.10 0.01. சோ 9 வந்துடும், இங்க 0 வந்துடும். ஓகே, இங்க இருந்து கிரெடிட் வாங்கியிருப்போம் 0, இங்க 1. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சம்மை வந்து நம்ம எப்படிதான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற ஆப்ஷனை வச்சு சால்வ் பண்ணணும். ஒரு 2 இலக்க எண் அப்படின்ட்டான் எக்ஸ் ஒய். 1ஆம் இலக்கத்தில் உள்ள எண் 10ஆம் இலக்கத்தின் உள்ள எண்ணின் 2 மடங்கை விட 1 குறைவு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நம்பர் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா 2x - 1 அப்படிங்கிறாங்க. 2 மடங்கை விட குறைவாம் 2வது நம்பர். சரி, அதுக்கு அடுத்தது 1ஆம் 10ஆம் இலக்கத்தை இடமாற்றம் செய்தால் கிடைக்கும் புதிய எண்ணிற்கும் அசல் எண்ணிற்கும் உண்டான வித்தியாசம் 20. அசல் எண்ணை விட 20 குறைவாக இருக்கும். ஓகே, புதிய எண்ணிற்கும் அசல் எண்ணிற்கும் உண்டான வித்தியாசம் நல்லா புரிஞ்சுங்க. இப்ப XY அப்படிங்கிறது ஒரு நம்பர் அப்படின்னா அதை என்னவா மாத்த போறோம்னு அர்த்தம்? YXன்னு மாத்துறேன். அப்படி மாத்தினா எனக்கு என்ன கிடைக்குமா? 20 அப்படின்னு கிடைக்குமா? சரியா? சும்மா நம்பரை வச்சு செக் பண்ணிடுங்க. 59 இது எப்படி எழுதலாம்? 95 மைனஸ் 59 பாருங்க 20 வருதா? வரல. சரி, 32 மைனஸ் 23 அப்படியே தலைகீழ வச்சு எழுதுறேன். இதுவும் வரல. 10 தான் வருது. 10 9 வருது. 35 அப்ப 53 மைனஸ் 35 இதுவும் 20 வரல. சரி, இந்த பக்கம் மாத்துங்க. இவர் என்ன வருவாரு? 74 மைனஸ் 47.
இந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் இருக்குப்பா. இந்த இடத்த 27 மாத்திங்க. கொஸ்டின்ல மிஸ்டேக் இருக்கு. 20 கிடையாது, 27 அந்த மாதிரி வரணும். ஓகேவா? ஸோ 74 இது என்ன அப்படின்னா 47 அப்படின்னு தான் சம ஆன்சர் வரும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் இருக்கு, அது 47, அது ரெசிப்ராக்கல்ஸ் என்னவா இருந்திருக்கும், 74 தானே இருந்திருக்கணும். 74 மைனஸ் 47 அப்படிங்கிறப்ப என்ன ஆன்சர் தான் வருது, 27 தான் வருது. ஆப்ஷன் டி எடுத்துங்க. இந்த இடத்துல மட்டும் 27 மாத்திருங்க. 24ல இதை கரெக்ஷன் பண்ணிங்க. இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. கேனா என்னது 11, டீனா என்னது 20 ஏபிசிடில. அப்ப ஜேங்கிறது என்னது 10, ஆர் அப்படிங்கிறது என்னது 18. ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்து 68. இந்த நம்பர் கொஞ்சம் கேர்ஃபுல்லான நம்பர். இந்த 68 130 இது கொஞ்சம் பாருங்க. இது என்ன அப்படின்னா 64 பிளஸ் 4ன்னு பிரிக்கலாமா, இத 125 பிளஸ் 5ன்னு பிரிச்சுங்க. இப்ப என்ன இருக்கு அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா 4 கியூபு பிளஸ் 4, 5 கியூபு பிளஸ் 5. ஓகேவா? 4 கியூப் பிளஸ் 4, அதுக்கு அடுத்தது 5 கியூப் பிளஸ் 5. இப்ப இந்த டேர்ம் இருக்கா, இங்க என்ன இருக்கும், அப்ப அடுத்த டேர்ம் என்ன வந்திருக்குது 7, அதாவது 343. சரிங்களா? அப்ப 350 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7 கியூப் பிளஸ் 7. இப்ப இங்க என்ன வந்திருக்கணும் 6 கியூப் பிளஸ் 6 அப்படின்னா 216ஓட 6 ஆட் பண்ணணும், 222. 222 is the right answer. சரி, அடுத்த டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 51, 52, 53, 100 வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணி சொல்லணும். இந்த 2 ஆங்கிள் போடலாம். ஒரு ஆங்கிள் என்ன அப்படின்னா 1 to 100 கண்டுபிடிச்சிட்டு அதை மைனஸ் பண்றது. இல்ல அப்படின்னா இந்த சமேஷனை வச்சு போட முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா sums equal to n/2 a plus l. சோ என்னன்னா எவ்வளவு நம்பர் இருக்குன்னு கேட்பாங்க. 50 நம்பர் இருக்குமா, 51ல இருந்து 100 வரைக்கும் 50 தானே, டிவைடட் பை 2. ஏஎல் அப்படிங்கிறது 51 பிளஸும் 100. சோ மேல என்ன வந்துடும் அப்படின்னா 25ன்னு வரும் இன்டு 151. ஓகேவா? அப்ப 151 25ஆல டிவைட் பண்ணுங்க. 5 பேலன்ஸ் 2 7 2 0 பேலன்ஸ் 1 3 3775. ஆப்ஷன் சி இஸ் a correct answer. இதெல்லாம் ஜஸ்ட் ஆட் பண்ணி போடுறதுதான். சரிங்களா? ஆட் பண்ணி பாருங்க, ஆன்சர் வந்துடும். இதுல வந்து இந்த இலக்கங்களை வச்சு ஆட் பண்ணாதீங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி எழுதிருங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த எழுதுறதுதான் பாதி பேருக்கு பிரச்சனையே. எழுதுறப்ப கொஞ்சம் மிஸ்டேக் எழுதிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதை பண்ண பாருங்க மிஸ்டேக். 3 எழுதிட்டோமா, லாஸ்ட் டிஜிட் தான். அப்ப 33ங்கிறப்ப இப்படிதான் எழுதணும். அதுக்கு அடுத்து 333. அடுத்தது பாருங்க 3.33. இதை ஒழுங்கா எழுதுறீங்களான்னு செக் பண்றான். 0.33, 12க்கு 1 பேலன்ஸ் 1 3. ஆப்ஷன் பி 372.33. ரெண்டு ஆங்கிள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த சம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பின்னங்கள் இருக்குல்ல, பின்னத்தோட முழு மதிப்பு அதை எல்லாத்தையும் தனியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த சம்ம சால்வ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா டேர்ம்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
ஒரே நம்பராகவே வச்சுக்கிட்டு இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். நான் பின்னத்தெல்லாம் தனியா எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும் அப்படின்னா 9 7 9 என்ன வந்துடும் பாருங்க. 9 பிளஸ் 7 மைனஸ் 7 ரிசல்ட் என்னப்பா 7 அப்படின்னு வந்துடும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 divided by 4 plus 2 divided by 17 minus 1 divided by 15. இந்த 3 நம்பருக்குமே எது கிடையாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடையாது, காமன் டேர்மே கிடையாது. ஓகேங்களா? அப்ப காமன் டேர்மே இல்லை அப்படின்னா 3த்தையும் மல்டிபிளிகேஷன் தான் பண்ணும். அப்ப ஓவரால் என்ன அப்படின்னா 4 cross 17 cross அதுக்கு அடுத்தது என்னது 15, எல்லாமே 1000 என்னது அப்படின்னா 20 தான் கொடுத்துருக்கான். அப்ப 1020 தான் வரும். சரிங்களா? இங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 3யோட எதை மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா 17ஐயும் 15ஐயும் மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணணும். பிளஸ் இங்க என்ன மல்டிபிளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா 2ஓட 4ஐயும் 15ஐயும் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். 1ஓட 4 cross 17 மல்டிபிளிகேஷன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 into 17 அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 51 பிளஸ் 15 பிளஸ் இங்க என்ன இருக்கு அப்படின்னா 8 15 into 4 என்ன வருது அப்படின்னா 60 மைனஸ் 17 into 4 எவ்வளவுப்பா? அடுத்த ஸ்டெப்ல கூட போட்டுக்கலாம். 4 into 17 கீழே என்ன வந்துடும் அப்படின்னா 1020. இப்ப 4 into 17 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 34 68. ஓகேவா? 51 into 50 என்னப்பா வரும் 750 வருமா? 5 into 15ங்கிறது 750. 765 plus 120 minus 68 divided by 0. So 120ல 68 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 52. 765 plus 52 ஓகேவா டிவைடட் பை 120. சோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைச்சிடும் 765 52 அப்படிங்கிறது 711 817. ஓகேவா? சோ 819 கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி தான் பாருங்க கரெக்டான ஆன்சர் 817. ஓகேவா? குட். சாரி இந்த டேர்ம் மட்டும் கொஞ்சம் பாத்துங்க, செக் பண்ணுங்க. 817 தான் ஆன்சர். சரிங்களா? பாத்துங்க நம்ம தான் மிஸ்டேக் பண்ணிருக்கோமா இல்லையா? 51 cross 5 அப்படிங்கிறது 750 அப்படிங்கிறது 5 into 50 765. 2 into 6 34 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 17 17 34 68. 68ல 120 68 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன அப்படின்னா 2. 11ல 6 போயிடுச்சு அப்படின்னா 5 52. ஓகேவா? அந்த 52 ஆட் பண்ணிருக்கோம். 52 ஆட் பண்றப்ப இதான் கிடைக்கும். இதை மட்டும் மாத்திக்கலாம். 7 மட்டும் மாத்திக்கலாம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷன் நல்லா புரிஞ்சுங்க. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா a cube மைனஸ் b cube டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? இப்படி வந்தா என்ன ஆன்சர் அப்படின்னா a மைனஸ் b ஆன்சர். சொல்றது புரியுதா? அதுவே a கியூப் பிளஸ் b கியூப் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்னு வந்தா ஆன்சர் என்ன அப்படின்னா a பிளஸ் b. சோ இந்த சம பொறுத்த வரைக்கும் a வர இடத்துல யார் வந்திருக்கா 658 வந்திருக்கு. b வர இடத்துல என்ன வந்திருக்கு 328 வந்திருக்கு. சோ 8 ஆயிட்டு 0, 5ல 2 போயிடுச்சுன்னா 3 3.
ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பர் என் அப்படிங்கிறது ஒரு இயல் எண், அது நமக்கு தெரியாது. இயல் எண் அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப அந்த நம்பர் என்ன அப்படின்னா எதால வகுப்படும் அப்படின்னு கேட்கிறோம். அப்ப 6n² பிளஸ் என். என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இயல் எண். அப்ப n ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். அப்ப 6 இங்க 6n தானே இருக்கு. 6 ஈக்குவல் டு என்னப்பா 12. 12 அப்படிங்கிற நம்பர் எதால டிவைட் ஆகும்? 6 ஆல டிவைட் ஆகும். அதுக்கு அடுத்தது 12 ஆல டிவைட் ஆகும். 18 ஆல் டிவைட் ஆகும். இது ராங். n ஈக்குவல் டு 2ன்னு கொடுங்களேன். 6 ஆஃப் 2 ஸ்கொயர் அப்படிங்கிறது 4 பிளஸ் 2 அப்படிங்கிறப்ப 12. என்ன ஆன்சர் வருது? 24 பிளஸ் 12 36. அப்ப எதால டிவைட் ஆகுது? 6 ஆல டிவைட் ஆகுது, 12 ஆல டிவைட் ஆகுது, 18 ஆலே டிவைட் ஆகுது. ஆனா 1ன்னு போறப்ப 18 ஆல டிவைட் ஆகல. அப்ப அதை எடுத்துட வேண்டியதுதான். அப்ப இந்த நம்பர் லாஸ்டா ஒரு ரீசெக் பண்ணுங்களா. 3ன்னு போட்டீங்க அப்படின்னா 9 into 6 54 3 18. ஆன்சர் என்ன அப்படின்னா 64 பிளஸ் 8 72. ஸோ 6 ஆல டிவைட் ஆகும், 12 ஆல டிவைட் ஆகும், 18 ஆலே டிவைட் ஆகும். நான் இங்க என்ன அப்படின்னா கம்பல்சரி எதால டிவைட் ஆகுது? 6 மற்றும் 12. இந்த கண்டிஷன்ஸ்லயும் 18 வராம இருந்தா 18 சேர்த்து இருக்கணும். ஆனா இல்ல. இதுக்கு பேர் அனாலஜி. சரிங்களா? ஈஸி. இது கண்டிப்பா ஒரு 2 கேள்விகள் உங்களோட எக்ஸாம்ல இருக்கும். எதை வச்சு எதை ரிலேட் பண்றாங்கன்னு பாருங்க. பூச்சியினால என்ன உண்டாகும்? நோய். இப்படிதான் நீங்க பார்க்கணும். இதுக்கு என்ன ரிலேஷன்? பூச்சியினால என்ன உண்டாகும் அப்படின்னா நோய். அப்ப போரினால் என்ன உண்டாகும் அப்படின்னா அழிவு. சிம்பிள். புத்தகம், அட்டைப்படம். நல்லா புரிஞ்சுங்க. இது புக் இருக்கும். புக்குக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புக்கோட அட்டை இருக்கும், அட்டை படம் இருக்கும். அத அந்த இது என்னது அப்படின்னா அந்த அட்டை படத்துக்குள்ளதான் புக் இருக்கும். அதே போல ஒரு ஓவியம் இருக்கு அப்படின்னா அது எதுக்குள்ளதான் இருக்கும்? சட்டகம் அப்படிம்பாங்க. அதாவது அது ஓவியத்தை அந்த வரைகிற அந்த இடம் இருக்குல்ல மேல, அதுக்கு பேரு சட்டகம். அப்ப ஓவியம் அப்படிங்கிறது எதுல இருக்குன்னு கேட்டா சட்டகம். ஓவியம் சுவர்லாம் சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்களா? அத திருப்புற மாதிரி புத்தகத்துக்கு மேல இருக்கிற அந்த அட்டை படம் அப்படிங்கிறது புத்தகத்துல இருக்கிற ஒரு உறுப்பு, அது ஒரு பகுதியா இருக்கும். சரிங்களா? அதுதான் முகப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஓவியத்துக்கு என்ன? சட்டகம். சுவர்னே எழுதிடாதீங்க. இப்ப இது கொஞ்சம் அந்த டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் பாத்துக்கணும். இங்கிலீஷ்ல வந்து பார்த்துட்டு இது பண்ணிக்கணும். சரிங்களா? மிதவை அப்படின்னு சொல்றாங்க. மிதவைனா என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது இதுக்கு ஆப்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மிதக்கிறது அப்படின்னா மூழ்கிறது. நான் மிதக்கிறேன், நல்லா மிதக்கிறேங்க, நல்லா மூழ்கிறேங்க. படகுனா என்னது? நல்லா புரியுங்க. மிதக்கிறதுனா ஆப்போசிட்டா மூழ்கிறது. படகுங்கிறது நீர்ல மிதக்கிறது. இப்ப நீர்மூழ்கி கப்பல் நீர்ல மூழ்கி போறது. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? படகுங்கிறது மிதந்துகிட்டு போவோம். அப்ப எது மூழ்கிட்டு போவோம்? நீர்மூழ்கி கப்பல். சிம்பிள். நீரை எது தேக்கும்? அணை. வர்த்தகம் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. வர்த்தகத்துல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா அது எதை மையப்படுத்தி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அந்த கொள்கையாலதான் எது கிடைக்கும் அப்படின்னா இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது நடக்கும். அணைதான் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கிற வர்த்தகத்தை தேக்கி வைக்குது. வர்த்தகத்தை ஒரு ஸ்டேபிளா வைக்கிறது எது அப்படின்னா அணை. தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குப்பா, ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்கிறது எது? அணை தானே. அந்த மாதிரி வர்த்தகம் அப்படிங்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை அதனுடைய கொள்கைகள் தான் நிறுத்தி வைக்கும். பணமோ பொருளோ நிறுத்தி வைக்காது. சொல்றது புரியுதா? அப்ப இதுல என்ன அப்படின்னா இந்த வர்த்தக கொள்கை அப்படிங்கறது ஆன்சர். கடன் கொடுப்பாங்க யாருக்கு? வட்டிக்கு. கடன் கொடுப்பவர் வட்டி. சரியா? கடன் கொடுப்பவர்னா வட்டி. இப்ப சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவர் யாராதான் இருக்க முடியும்? ஊழியர்கள்.
கடன் கொடுப்பவர் வட்டிக்கு தான் கடன் கொடுப்பாரு. ஊழியர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சம்பளம் கிடைக்கும். நல்லா புரியுதாப்பா? கடன் கொடுப்பவர் வட்டி வாங்குவார், வட்டி கிடைக்கும் அவருக்கு. ஊழியர்கள், சரிங்களா? ஊழியர்கள் அப்படின்னா தொழில் செய்பவர்கள், தொழிலாளர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் மாத்தீங்க, இது வராது. சரிங்களா? ஊழியர்கள், ஊழியம் செய்பவர்கள், வேலை செய்பவர்கள், அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சம்பளம் கிடைக்கும். இப்ப கேட்கிறோம், தொழிலாளர்களுக்கு கிடைக்காதா? அதான் அதை கொஞ்சம் மாத்தீங்கன்னப்பா. இதுல ஆஸ்துமா, நுரையீரல், நுரையீரல் பாதிக்கப்பட்டா ஆஸ்துமா வரும். கண் ஜவ்வு அலர்ஜி, கண்கள் பாதிக்கப்பட்டா கண் ஜவ்வு அலர்ஜி வரும். அவ்வளவுதான். சொல்றது புரியுதா? நுரையீரல் பாதிக்கப்பட்டா ஆஸ்துமா, கண் ஜவ்வு அலர்ஜின்னு ஒரு டிசீஸ் வருதுன்னா எது பாதிக்கப்படுது? கண்கள் பாதிக்கப்படுது. இதுல என்ன அப்படின்னா, இந்த அனாலஜிலப்பா இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் நமக்கு கரெக்டான வேர்டா அமையாது. எப்படி சொல்றது, சம் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா தான் செயல்படணும். திகைப்பு, மகிழ்ச்சி, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்றோம். இது என்ன அப்படின்னா திகைப்பு, பயப்படுறது, பயந்து போறது. சரிங்களா? போக்குதல், நல்லா புரிஞ்சீங்க. போக்குதல் அப்படின்னா வருத்தத்தை போக்குதல், சரிங்களா? அந்த மாதிரி அர்த்தத்தை உடையது. அதுக்கு என்ன அப்படின்னா ஆப்போசா என்ன பண்ணும் அப்படின்னா புறக்கணித்தல் அப்படின்னு வரும். இது கொஞ்சம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் பாத்துங்க இப்ப, சரிங்களா? இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ்குள்ள கொஞ்சம் டிராவல் பண்ணி தான் போகணும். தொற்று நோய், மலேரியா. தொற்று நோய்னா என்னது? மலேரியா. அப்ப தொற்றாத நோய், காச நோய், ஹெப்டடைட்டிஸ், எய்ட்ஸ், எதுப்பா? புற்றுநோய். இப்ப கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல எது வரும் அப்படின்னா புற்றுநோய். சோ இது என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது பார்ட்ஸ், அங்க இருக்கிற கிளாத் அதான கொடுத்திருக்காங்க. அதுக்கு ரிலேட்டடா எது இருக்கு பாருங்க. கழுத்து இருக்கு, காலர் இருக்கு. ஆனா இது இங்க வந்திருக்கணும், இது இங்க வந்திருக்கணும். டை இருக்கு, சட்டை இருக்கு, மாறி இருக்கணும். ஓகேவா? அப்ப சாக்ஸ் அப்படிங்கிறது எதுல வருது அப்படின்னா பார்ட்ஸ், பாதங்கள் அப்படிங்கிறதுல வருது. ஆப்ஷன் சி தான், அது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், ஈஸி. ஓகேவா? ஓகேவா? இட்ஸ் ஈஸி. கொஞ்சம் என்ன அப்படின்னா பிராக்டிஸ் நல்லா பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். போஸ்டிங் கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு, எதையும் யோசிக்காதீங்க. முழு முயற்சியோட படிங்க, தெளிவா படிங்க, பொறுமையா படிங்க. சைக்காலஜி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் போட்டு பாருங்க, சரிங்களா? அப்படி போட்டு பார்த்து ரெகுலரா படிச்சு அதுக்குன்னு ஒரு என்னது அப்படின்னா கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஒரு கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணா மட்டும்தான் எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். நாட் அட்வைஸ், சஜஷன். இதுதான் ரூல். எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு ரூல் இதுதான், சரியா? அதை ஃபாலோ பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி நோட்டிபிகேஷன் போட்டிருக்கேன். அது கூட வச்சு குருகுலம் ஐஏஎஸ் என்ன பண்ணுறீங்கன்னா பிசிக்கான ஒரு பேட்ச், அதாவது கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் பிளஸ் டிஸ்கஷன், இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மெட்டீரியல், பிடிஎஃப் டெஸ்ட் கொஷின்ஸ், இது எல்லாம் இப்போ வந்து ட்ரிபிள் நைனுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆகஸ்ட் 24, அதாவது இன்னைக்கு நடந்திருக்கு, சரிங்களா? இந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் தான் ஃபுல்லா அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? பிசி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். பிசி ஸ்டாண்டர்ட்ல தான் கேட்பேன். பிசி எந்த லெவல்ல கேட்கறோம் அந்த லெவல்ல நம்மளுடைய டெஸ்ட் போகுது. ஸோ அதனால பிசி வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு பக்காவா இருக்கும். நீங்க ஷெடியூல் பார்க்கறது தெரியும். நம்ம 100% எல்லா செலவுக்கும் நம்ம ஃபுல்லா கொடுத்துருவோம். எல்லாத்துக்குமே பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துருவோம், கொடுத்துருவோம், ஆன்லைன்ல கொடுத்துருவோம். டெஸ்ட் முடிஞ்ச உடனே நாங்க என்ன நல்ல தேர்வுல நீங்க வேண்டிக்கிறேன், சரிங்களா? இதை தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு டிஸ்கஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பேட்ச் வேற ஏதாவது நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? ஓகே, இங்க பாருங்க, சரிங்களா? இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் 1
டெஸ்ட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன சிலபஸ்ன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதாவது டெஸ்ட் 1 பாருங்க ஆகஸ்ட் 24 சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம், 6ஆம் வகுப்பு ஒத்த தன்மையின அனாலஜி, சைக்காலஜி, எண்ணியல்னா நம்பர் சிஸ்டம், அடுத்து வந்து பாரம்பரிய நடனங்கள் மற்றும் நடனங்களுடன் தொடர்பு இல்லையா அது பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் தொடங்கப்பட்ட ஆண்டு சரிங்களா? உலக அளவுல முக்கியமான நிறுவனங்கள் அது அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அதோட தலைவர்கள் யாரு, அது எந்த இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கும் சரிங்களா? இதை தாண்டி 10ஆம் வகுப்பியல் மொழித்திறன், ஆசிரியர் குறிப்புகள், வினாக்கள், இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டின் இது மட்டும் இதுல வந்து ஃபுல்லா கேட்டிருப்போம் நம்ம சரிங்களா? இதுதான் அந்த சிலபஸுக்கான விளக்கம். இல்ல 10th யார் போட்டிருக்கோம் அப்படின்னா 9th 10th எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல இருந்து அதிகமா கொஸ்டின்ஸ் வருது. எல்லாத்தையும் படிக்க முடியல அப்படின்னா நீங்க 9th சோ அப்ப இந்த நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த என்ன பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சிருந்தா படிக்கலாம் ஜஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் கோ பண்ணுங்க சரிங்களா? அப்ப நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு என்ன ஸ்ட்ரக்சர் நாங்க கொடுக்குறோங்கிறது ஓரளவுக்கு தெரியும். அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸும் கொடுக்குறோம், டெஸ்டும் கொடுக்குறோம், டிஸ்கஷனும் கொடுக்குறோம், மெட்டீரியலும் கொடுக்குறோம் சரிங்களா? ஓகே இப்ப இந்த டிஸ்கஷன் போறதுக்கு முன்னாடி உங்க கையில என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு பிறகு நீங்க கையில கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் கையில வச்சுக்கிட்டு கையில ஹெட்போன் இதெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு டிஸ்கஷனை வந்து நீங்க கையில கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கிட்டு ஒண்ணு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க பக்கத்துல வந்தீங்கன்னா 100% சும்மா அப்படியே போன்லயே சும்மா பாத்துக்கிட்டு கீழே பிரிண்ட் அவுட் இருக்கும். போன்ல வந்து ஹெட்போன் போட்டுக்கிட்டு யூடியூப்ல வந்து இந்த வீடியோ பண்ணாங்க ஃப்ரீ யாரு வேணாலும் எழுதிக்கலாம். கொஸ்டின் பேப்பர் அதை ஓபன் புரியுதுங்களா? டெஸ்ட் எழுதிருக்கணும், முடிச்சு கையில இருக்கணும். இப்படி நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்க படிச்சு படிச்சு முடிச்சுட்டு நினைத்த இலக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் பார்த்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே பிசி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 2 இதுல வந்து நாங்க 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா அந்த டைம் முடிக்கிற அளவுக்கு உங்களை நான் பயிற்சி கொடுப்பேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும் பொழுது அதாவது ஓகே இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் எங்கு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கு இருந்தது சரிங்களா? இப்ப வந்து அதுல சிதலடைந்த பகுதிகள் எங்கு இருக்கின்றது நாம வந்து இருக்கு பகுதியானா இல்ல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்திய மேப்பை பொறுத்த வரைக்கும் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், சரிங்களா இல்லையா? இந்தியா மேப்பு இப்பதான் நம்ம வந்து டைரக்ஷன் வந்து பிக்ஸ் பண்ணுவோம் சரிங்களா? இப்ப இது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுல இந்த வடமேற்கு இந்த இடத்துலதான் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் அரசா மொஹஞ்சதாரோ நாகரிகம் இருக்குது சரிங்களா? எக்ஸாக்டா எங்க இருக்குது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல தான் இருக்குது. பாகிஸ்தான்லயும் இந்தியாவிலையும் பரவி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமா எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் அப்ப வடமேற்கு பகுதியில தான் இது இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஓகே ஹரப்பா ஓகேங்களா பாரம்பரியம் புரியுதுங்களா அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். சரி ஹரப்பா நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா? ஓகே பூம்புகார் நகரத்துக்கு வழங்கப்பட்ட வேறு புகார் வரும். புகார் தான் பூம்புகாருக்கு இன்னொரு பேரு சரிங்களா? உறையூர் இருக்காங்க. உறையூருங்கிறது சோழர்களுடைய வந்து பாத்தீங்கன்னா பழைய துறைமுக நகரம் ஒரு ஹார்பர் சிட்டின்னு சொல்லுவாங்க. அதுவும் வராது. வரும் பூம்புகார் இந்த காவேரி பூம்பட்டினம் இந்த 3 தான் இது வந்து பாத்தீங்கன்னா என்னது
அதுக்கு இது எங்க இருக்குதுன்னு பார்த்தா மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. எங்க இருக்கு? மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஓகே. சோ மயிலாடுதுறை மாவட்டத்துல புகார் வந்து காவிரி பூம்பட்டினங்கிறது வந்து மணிமேகலை மற்றும் பட்டினம்பாளையம் கூறப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வரணும். அப்புறம் அதான் இந்த டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சரிங்களா? அப்ப வந்து மயிலாடுதுறை வந்து சிலப்பதிகாரம் இருக்காங்க, பட்டினம்பாளையில மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன பண்றாங்க? யவனர்கள் சொல்லுவாங்க. யவனர்கள் சார்ந்தவர்கள் புரிஞ்சுக்கங்க. வந்து பாருங்க, கோயில்கள் நகரம் சரிங்களா? டெம்பிள் சிட்டி டெம்பிள் சிட்டி அப்படின்னு 2 இருக்குது. கோயில் நகரம் அப்படின்னு மொட்டையா கேட்டாங்க. கோயில்கள் நகரம் கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள் அதிகமாக உள்ள நகரம். காஞ்சிபுரத்துல கோயில்கள் இருக்கும். ஃபுல்லா வந்து பல்லவர் அதிகமா இருக்கும். சரிங்களா? அதிகமா கோயில்கள் உள்ள நகரம். அதனால கோயில்கள் நகரம் எஸ் சிட்டி கோயில் நகரம் மதுரைன்னு சொல்லுவாங்க. அதாவது டெம்பிள் சிட்டி. மீனாட்சி இல்லையா? பண்ணி டெம்பிள் கோயில் கோயில்கள் நகரம் என்று கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் என்னது சொல்லுவாங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கல்வியில் சிறந்த நகரம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காஞ்சி கல்விங்கிறது ரொம்ப ஃபேமஸ். கல்வியில் சிறந்த நகரம் காஞ்சிபுரம். ஏரியில் அதிக மாவட்டம் வந்து காஞ்சிபுரம். நீர் மேலாண்மைக்கு சிறந்து விளங்கிய நகரம் வந்து காஞ்சிபுரம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சோ பல்லவர்களுடைய ஒரு சரிங்களா? தொண்டை மண்டலம், காஞ்சிபுரம். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சரிங்களா? கூற்று 1 அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு பிசி எக்ஸாம்ல கூற்று 1 இப்ப வந்து பாத்தீங்கன்னா மண் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? அதாவது சிந்துவெளி நாகரிகத்துல சுட்டு அதை வந்து இன்னும் வலிமைப்படுத்தி அதன் பிறகுதான் பயன்படுத்தி இருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல். கருப்பு வண்ணத்தில் ரெட் கலர்ல தான் இருந்துச்சு. ரெட் கலர்ல கலர்ல இருந்திருக்கு. அது மேல வந்து டிசைன் சரிங்களா? கருப்பு கலரே இல்லையா சார் அப்படின்னா ரெட் கலர்ல தான் பானை இருந்திருக்கு. அதுக்கு மேல டிசைனிங் வேற ஏதாவது கோடு கீடு ஏதாவது போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா எது சரி? 1 மட்டும் சரி. அதாவது பாத்தீங்கன்னா சி 1 மட்டும் சரி. என்னும் பெயர் தரும் சரிங்களா? அப்படின்னா அதாவது பெரும் வணிகம் சரிங்களா? மாச்சாத்துவான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரும் கடல் வணிகம். அப்ப அப்படிங்கிறது கண்ணகியோட அப்பா பேர். அப்ப சொன்ன என்ன மீனிங் அப்படின்னா பெரும் கடல் வணிகம்னு சொல்லுவாங்க. அப்ப மாசாத்துவான் கோவலனுடைய அப்பா பேரு. அதுக்கு ஓகே. இது இவங்க எல்லாமே புகார் நகரத்துல ஒரு வணிக குடும்பத்தை சார்ந்தவரா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். சிலப்பதிகார மணிமேகலையில சிறப்பாவே இவங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே. பாருங்க, சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தை பற்றி அறிந்திருந்தனர்? சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா செம்பு, தங்கம், வெள்ளி, வெண்கலம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா செம்பை பத்தி அவங்க தெரிஞ்சிருக்காங்க. தங்கம், வெள்ளி, வெண்கலம் இது எல்லாமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கு. இது கொஞ்சம் எதை பத்தி அவங்களுக்கு வந்து அறிவு இல்லை அப்படின்னா ரெண்டு வந்து பார்த்தா குதிரையை பத்தி அவங்களுக்கு அறிவு இல்லை. அப்ப சிந்து சமொழி மக்களுக்கு தெரியாத விலங்கு கேட்டா குதிரை. சிந்து சமொழி கேட்டா இரும்பு. இது மட்டும்
இரும்பு தவிர மீதி எல்லாம் சும்மா ஞாபகம். செம்பு, தங்கம், வெள்ளி, வெண்கலம் எல்லாத்தையுமே அந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, பயன்படுத்திருக்காங்க. துணையாற்றின் சரிங்களா? லோக்கல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் குஜராத். சரிங்களா? சோ குஜராத்ல தான் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ங்கிற ஒரு துறைமுகம் இருந்திருக்கு. லோக்கல்ங்கிறது ஒரு ஒரு கடல் துறைமுகமா, ஒரு ஆற்று துறைமுகமான்னு கேட்டாங்கன்னா, அது ஒரு ஆற்று துறைமுகம். அது எந்த ஆறு அப்படின்னா, அதாவது சபர்மதி சபர்மதி துணை புரியுதுங்களா? இந்த ஆற்று புரியுதுங்களா? இந்த சபர்மதி ஆற்றுல ஓரமா தான் இந்த லோத்தல்ங்கிற ஒரு ஆற்று துறைமுகம் இருந்திருந்தது. அதுக்கான விஷயங்கள் வந்து இப்பவும் இருக்குது. ஒரு பங்கு ஒரு இது இருந்திருக்கு. சரிங்களா? இது நாகரிகம்னு சொல்றோமா இல்லையா? ஆற்று துறைமுகம் தான் என்னது லோத்தல். அது எங்க இருக்குதுன்னா குஜராத்ல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஓகே. ஹோமோ ஹெபிலிஸ் மனிதர்கள் வாழ்ந்த இடம். இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு ஃபேக்ட் மாதிரிதான். ஹோமோ ஹெபிலிஸ் மனிதர்கள் வாழ்ந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு மெமரியா தான் படிச்சுக்கணும். இது வந்து ஒண்ணும் சரிங்களா? ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ சேப்பியன்ஸ் இதெல்லாம் மனித இனங்கள். இது எல்லாமே ஆட்சி காலத்தில் பல்வேறு பகுதிகள் பல்வேறு பகுதிகள் நமக்கு தெரியும். சந்திரகுப்த மௌரியல அசோகர் தான் இதுக்கு டைரக்ட் ஆன்சர். ஆசியா சொல்லலாம். ஃபுல்லாவே என்ன பண்ணாரு, புத்த மதம் பண்ணாரு. எக்ஸாம்பிள் ஆசியா முழுவதும் இந்தியாவுல வந்து தன்னுடைய மகள் ரெண்டு பேர்த்தையுமே ஸ்ரீலங்கா மகேந்திரன் என்ற அளவுக்கு தூதுவரை அனுப்பி கிரேட் அசோகர் மௌரிய அரசர், த ப்ராமினன்ட் கிங் ஆஃப் மௌரியா டைனஸ்டி. இது வந்து பிசி 260 கிமு 260 கலிங்க வாரம் சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற பகுதியை தான் கலிங்க. சரிங்களா? நீங்க ஒரு வாரம் அந்த வாருக்கு விட்டு வீழ்த்தி பின்பற்ற வேண்டும், பின்பற்ற வேண்டும். தீன் இலாஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை உருவாக்குனாரு. அவர் உயிர் வரைக்கும் அந்த மதம் அவருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து சரியா தொண்டை இல்லையா தொண்டை மண்டலம் சரிங்களா? அந்த காட்டாங்க அந்த மாதிரி, அதாவது காஞ்சிபுரம் தலைநகரம். சான்றோர் உடை அதை நம்ம கருதிக்கலாம். சோழ நாடு பாண்டி நாடு முத்து குளிப்பாளர் கொற்கை விஷயம். இதுல கல்லூரி என்னது கல்லூரத்தில் போட்டிருக்காங்க. கான்செப்டே இல்ல, சும்மா எடுத்து மூணுமே வந்து சரி. ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை நமது இடிபாடுகளை ஒரு எம்ப்ளாய் தன்னுடைய குறிப்புகளை தன்னுடைய நூல்களை அங்க வந்து பெரிய பெரிய பெண்கள் எல்லாம் இருந்துச்சு. என்னன்னே தெரியாது.
ரயில்வே ட்ராக் என்ன பண்ணிட்டோம், அதாவது கராச்சிக்கு வந்து ரயில்வே ரோடு போட்டோம், இந்த கராச்சி ரயில்வே ரோடு போடும்போது அப்படிங்கிற மாதிரி சரிங்களா? ஹரப்பா கல்ச்சர் எழுத்து எந்த book? சரிங்களா? மற்றபடி அலெக்சாண்டர் ஹண்டிங்ஹாம் இந்தியா அறிவியல் துறையின் முதல் தலைவர் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கங்க. நெகர்கர் அப்படிங்கிறது முன்னோடி மக்கள் முன்னோர்கள் வாழ்ந்த அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அரசியல் மாசலுக்கு சொல்லப்பட்ட ஒரு இண்டஸ் வேர்ல்ட் ஆய்வு இந்தியை கண்டறிய இது எல்லாமே சுமதிங்கிறவங்க யாருன்னா சரிங்களா? அடுத்ததான் பௌத்த தர்மருங்கிறது அதே காஞ்சிபுரம். தர்மபாலரும் தர்மபாலர் ரொம்ப சீன பயணி, சீன நாட்டுக்கு சரிங்களா? யுவான் சுவாங் அப்படி ஓகேங்களா? முக்கியமான விஷயம். அது வந்து யார் அப்படின்னா பல்லவ மன்னன் ராஜசிம்மன் அப்படின்னு சொல்றது சரிங்களா? அதாவது நரசிம்ம சொல்லுவாங்க. சிம்ம விஷ்ணு இல்ல, அதாவது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அழைக்கப்பட்ட இன்னொரு பேர் என்னன்னா நரசிம்மவர்மன். வெறும் நரசிம்மவர்மன் போட்டாங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் சொல்லுவாங்க. இரண்டாம் நரசிம்மவர்மன் தான் அவருக்கு இன்னொரு பேர் என்னது ராஜசிம்மன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கீங்க சரிங்களா? ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்ட இரண்டாம் நரசிம்மவர்மன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் அப்படின்னு கேட்டிருக்கோம். உள்ள இடத்தில் காணப்படுகின்றது. பாறை ஓவியங்கள் வந்து நீலகிரி ஆமா இருக்கு இது மாதிரி. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துல எங்க அப்படின்னா எங்க வரை பகுதியில வந்து ஒரு முக்கியமான பகுதி. எந்த மாதிரி யாருடைய முத்திரைகள் சரிங்களா? டேஸ் சுமேர் சரிங்களா? சுமேர் அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய ஒரு முத்திரைகள் தான் அவங்க வந்து கிடைச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்க சரிங்களா? ஆமா, ரொம்ப ரொம்ப இது ஒரு முக்கியம்தான். சுமேர் ஓகே, சுமேர்னு போட்டாச்சா? ஆமா, உள்ள பகுதியில் எந்த கிடைக்கும் அப்படின்னா சுமேருங்கிற பகுதி. சுமேருங்கிறது எங்க? தான்சானியா டேஷ் சிம்பிளான கொஸ்டின் தான். உங்களுக்கு பிசி லெவல்ல தான் நாங்க கொஸ்டினே கேட்டிருக்கோம். சோ தான்சானியா ஆசியா கண்டத்துல தான், ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா சரிங்களா? ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் இருக்குங்கிறது. தான்சானியாங்கிறது ஒரு பகுதி, அது எங்க இருக்குதுன்னா ஆப்பிரிக்கா பகுதியில இருக்குங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பாண்டியர்கள் துறைமுகமான டேஸ் அருகில் ஒவ்வொரு சரிங்களா? கொற்கைங்கிறது ரொம்ப முக்கியமானது. தூத்துக்குடி மாவட்டம். கொற்கை எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டம். அது அந்த கால பாண்டியர்கள் பயன்படுத்திய ஒரு துறைமுகம் சரிங்களா? இந்த துறைமுகத்துக்கு பக்கத்துலதான் என்ன இருக்குதுன்னா ஒவ்வொரு அப்படிங்கிற ஒரு கடற்கரை பகுதி, பட்டினம், ஒரு கடற்கரை பட்டினம் சரிங்களா? நெக்ஸ்ட் 18வது கொஸ்டின், பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தில் பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? பூம்புகாரில் நடைபெற்ற அசோக வணிகம். அப்ப பூம்புகார்ல வந்து யார் யார் வந்து இது பண்ணா? ரோம், கிரேக், சரிங்களா? யாரு? ரோமு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோமு. சோ இவங்க என்ன பண்ணாங்க? இது பண்ணாங்க. சோ ட்ரேட் பண்ணாங்க, வர்த்தகம் பண்ணாங்க. அதாவது யவனர்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தை அவங்க கத்துக்கிட்டாங்க. காரணம் அவங்க வந்து ட்ரேட் பண்ண இங்க வருவாங்க. இங்கேயே வந்து படிச்சுட்டு இங்கேயே வந்து இருப்பாங்க. அவங்களோட மொழிகளை நாம கலாச்சாரம், பண்பாடு learn அதனால இது சரிதான். சரிங்களா? பூம்புகாரில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தப்பு. பூம்புகார் பெண்கள் வந்து பகல் நேர இரவு நேர கடைகள்லாம் சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, வரலாற்றுக்கும் முந்தைய காலத்துக்கும் காலம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடக்க காலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல ஏற்பட்ட காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எவிடன்ஸ். எந்தவித எழுத்து குறிப்பு இல்லாத காலகட்டங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டோனேஜ். ஸ்டோனேஜ் வந்து பாத்தீங்கன்னா கற்காலம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளத்தை நம்ம எப்படி குகை அல்லது வந்து பாத்தீங்கன்னா எலும்பு, ஓகேங்களா? சோ இந்த அவங்க வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். கற்கால மனிதர்களுக்கு வந்து எழுத்து நடைமுறை அவங்களுக்கு தெரியாது, எழுத்து பேச்சு வழக்கு எதுவுமே தெரியாது. அப்ப காலம் எல்லாமே வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்று காலம்னா என்னன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், இந்த மாதிரி பகுதிகள் தான் வரலாறு தொடங்குது. ரிட்டன் எவிடன்ஸ், சரிங்களா? எழுத்து சம்பந்தமான கல்வெட்டுகள் சம்பந்தமான செப்பேடுகள் சம்பந்தமான ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா அது எதுவுமே கிடைக்காது, அது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு புரிஞ்சுக்கலாம். வரலாற்று காலத்துக்கு வரலாற்று சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாருங்க, சரியான தொடரை கண்டறிக. பொற்கை அருகில் ஒவ்வொரு முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படிங்கிறது சரிதான். இது சரிங்களா? உள்ள கொஸ்டினே வேற மாதிரி மாடிஃபை பண்ணி உல்டா பண்ணி வந்திருக்கு. சரிங்களா? சோ அப்போ வந்து சரியான தொடரை கண்டறிக. சரிங்களா? பொற்கை அருகில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. சரிங்களா? இஸ்ரேல் நாட்டு அரசர்னு சொன்னோமா இல்லையா? இஸ்ரேல் நாட்டு அரசர் முத்துக்கள்லாம் ஏத்துனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திருப்போம். சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து ஆன்சர். 20க்கு வந்து ஏதான் ஆன்சருங்கிறத புரிஞ்சுக்குங்க. 21 எந்த வரலாற்று ஆய்வாளர் பதிவு செய்திருக்காவிட்டால் அசோகரின் வரலாறு மறக்கப்பட்ட வரலாறாக இருந்திருக்கும் அப்படின்னா சார்லஸ் ஆலன். சார்லஸ் ஆலன் மட்டும் இல்லை அப்படின்னா சரி மாற்றப்பட்ட வரலாறா இருந்திருக்கும். முக்கியமான விஷயம். அவர் முதல்ல வந்து அசோகருடைய வரலாற வெளிக்கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டா ரோமானிய கடவுளான டேஸ் என்ற கடவுள் வெள்ளிக்கோள் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? வெள்ளிக்கோள் அழைக்கப்படுகிறது அப்படின்னா வீனஸ். சரிங்களா? சோ வீனஸ் ரோமானிய கடவுள் வீனஸ். இந்த வீனஸுக்கு தான் வெள்ளிக்கோள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? வெள்ளி. சோ வெள்ளிக்கோள் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும், ரொம்ப பிரகாசமா எரியக்கூடிய ஒரு கோள். இருக்கக்கூடிய கோள், சூரியன்ல இருந்து 2வது இருக்கக்கூடிய கோள் வந்து பாத்தீங்கன்னா வீனஸ்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஈஸ்ட் டு வெஸ்ட், அதாவது